உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவும் செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவும் செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. இயேசுப்பா நாளை கொடுத்தமைக்கும் கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா இன்னைக்கு அனைவரையும் சூழ்ந்து வைத்திருக்கிறீர் ராஜாவே. அப்பா உங்க பிரசனம் நிறைவேறிக்கட்டும் தகப்பனே. அப்பா உங்க சித்தத்தின்படி எங்களுடைய தந்தை நீர் எடுத்துக்கொண்டீர் தகப்பனே. அப்பா இந்த 60 ஆண்டு காலம் 66 வருடம் அவரோடு இருந்து அவரை நீர் வழிநடத்தினீர் தகப்பனே. துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரை சோதனை வேளையிலும் ஆண்டவரை நீர் பாதுகாப்பும் அரணுமாய் இருந்து இந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு தடவையும் நோய்வாய்ப்படும் போது அவருக்கு நீர் பலத்தை கொடுத்து நடக்க வைத்து ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தை நீர் பார்க்க வைத்தீர் தகப்பனே. அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அவருக்கு நீர் கொடுத்த தாளந்தை அவர் நல்ல விதத்துல பயன்படுத்தி ஆண்டவரை உமது சித்தத்தின்படி நீர் அவரை எடுத்துக்கொண்டீர் ராஜாவே. ஆண்டவரை எங்களுக்கு இந்த தந்தையாய் நீர் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அயராத உழைப்பினாலும் சுறுசுறுப்பாலும் ஆண்டவரை எங்களுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ராஜாவே. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இறை ஞானத்தில் எங்களை ஆண்டவரை உம் சித்தத்தின்படி எங்களை வழிநடத்திருக்கிறேன் ராஜாவே. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா அப்பா இந்த 66 வருடமும் அவரோடு இருந்து அவரை நீர் பயணித்து வைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அவருக்கு துணை இருந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நிமிடம் நாங்கள் நினைவு கூறும் தகப்பனே. எங்களுக்கு
உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆண்டவரை அவரை நீர் எடுத்துக்கொண்டு எங்களால் மறக்க முடியாத வேதனையாக இருந்தாலும் அவர் விட்டு போன நல்ல காரியங்களை எங்களுடைய இதயத்தில் இருக்கு தகப்பனே. அதன்படி இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர கிருபை புரிங்க தகப்பனே. அப்பா, அவருடைய நினைவில் அவர் செய்த நல்ல விஷயங்களை எங்களுடைய இதயத்தில் நிறுத்தி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க எங்களுக்கு துணை புரிங்க. இது மட்டும் உங்கள் கிருபை நிமித்தம் இந்த குடும்பத்தை வழிநடத்துவீங்க தகப்பனே. இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீர் வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க. அப்பா, அவர் செய்த பாவங்களை மன்னித்து உமது வான்வீட்டில் அவருக்கு நீர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்ததற்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜாவே. அப்பா, அவர் மனம் நோகும்படி நாங்கள் செய்த ஒரு காரியத்துக்காக மனம் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாம் அந்த தேவனாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே மற்றும் எங்கள் சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, உடல் நோயால வேதனைப்படுவதை தொடர்ந்து தகப்பனே. உள்ளத்தால வேதனைப்படுவோரை தொடர்ந்து தகப்பனே. அப்பா, எல்லாத்துக்கும் மீறி ஆறுதலும் துணையாக இருங்க. அப்பா, இது மட்டும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாரனாக இருந்தது போல இனி வரும் நாட்களிலும் உமது கருவையும் உமது பாதுகாப்பும் எங்கள் குடும்பத்தை தொடரட்டும் தகப்பனே. எங்கள் குடும்பி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் பாதுகாப்பும் அரணுமாய் ரத்த கோட்டையுமாய் இருந்து வழிநடத்துங்க. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இறை ஞானத்தில் இந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை எங்களுக்கு இருக்கு தகப்பனே. அதன்படி அந்த குழந்தைகளை வழிநடத்த நீரை எங்களுக்கு துணை புரிங்க ராஜாவே. அப்பா, நீர் எங்களுக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் கொடான கொடி நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்தோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நாங்கள் உமக்கு சமர்ப்பித்த இந்த ஜெபத்தை பரவலோடு ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய அன்பு சகோதரனை இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய மனைவியும் மக்களையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய பேரப்பிள்ளையையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை தந்து அவர்களை நீ மென்மேலும் உயர்த்த வேண்டுமா இவை தாழ்மையான உள்ளத்துக்கு கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆலை மோதும் உலகினிலே ஆறுதல் தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் தர வேண்டும். அன்றி வந்தோம் அடைக்கலமே ஆதரித்தே அரவணைப்பார். ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம் தான் இறைவதே போ. குவலயம் தான் இறைவதே போ. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பெய்யும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கின்றவர் விதைக்க மாட்டார்.
மேகங்களை நோக்குகின்றவர் அறுக்க மாட்டார். ஆவியின் வழி இன்னதென்று கர்ப்பவதியின் வயிற்றின் எலும்புகளுக்கு உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கின்ற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையில் உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாக பயன்படுமோ என்றும் நீ அறியாய். வெளிச்சமும் இன்பமும் சூரியனை காண்பதும் கண்களுக்கு பிரியமே. மனுஷர் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாய் இருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளையும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என அறி. நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடு. இளம் வயதும் வாலிபமும் மாயையே. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்தவர்களை நான் போல நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.